இந்த மாப்பு போடுறது ரொம்ப கடுப்பான வேலையா இருந்தாலும் இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் இருக்கு. இப்போ உங்க விரல இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாப்போட சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்க சொன்னா நம்ப முடியுதா? ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க உங்க கையை ஒன்னா சேர்க்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த விரல் தான் மூவ் ஆகுது. கிட்ட வரும்போது இந்த ரெண்டு விரலும் ஒன்னா மீட் ஆகிற இருக்கு பாத்தீங்களா? இதுதான் இந்த மாப்போடைய சென்டர் ஆஃப் மாஸ். எக்ஸாக்டா கிடைக்கும். நீங்க வீட்டுல கூட ட்ரை பண்ணி பாருங்க ஒரு கொம்பு இருந்தா. ஓகேங்களா? பட் இது எப்படி நடக்குதுன்னா அதுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் இருக்கு. ஸோ என்னோட லெஃப்ட் விரல்ல வந்து இருக்கிற இந்த விரல்ல வந்து ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக ஆக்ட் ஆகுது. ஏன்னா மாப்போட ஹெட் இந்த பக்கம் கிடையாது, இந்த பக்கம் தான் இருக்கு. அதனால இங்க வந்து வெயிட் அதிகமா இருக்கு. வெயிட் அதிகமாக இருந்தாலும் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதனால இந்த மாப்போடைய குச்சிக்கும் என் விரலுக்கு நடுவில் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கு. ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கனால இது ஈஸியாக ஸ்லைட் ஆகாது. இந்த இடத்துல அதுக்கு அப்படியே ஆப்போசிட், ஃப்ரிக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கு, அதனால ஈஸியாக ஸ்லைட் ஆகும். ஸோ இந்த லெஃப்ட் கை இந்த மாதிரி ஈஸியாக ஸ்லைட் ஆகும்போது இது உள்ள வர இதோட ஃபோர்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. ஃபோர்ஸ் அதிகமாயிட்டே இருந்தா ஃப்ரிக்ஷன் அதிகமாயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஒரு பாயிண்ட்ல என் லெஃப்டோட ஃப்ரிக்ஷன் வந்து ரைட்டை விட அதிகமா இருக்கும். இப்போ இந்த இடத்துல அதிகமா இருக்கு, அதனால என் ரைட் மூவ் ஆகுது. தெரியுதுங்களா? என் லெஃப்ட் ரைட் ரெண்டும் மூவ் ஆகும். மூவ் ஆகி சென்டர் மீட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் மூவ் ஃப்ரிக்ஷனோடைய டிஃபரன்ஸை வச்சு தான் வந்து இந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், இந்த சின்ன சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் ஆகுது. ஸோ இது போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம ENS சேனல்ல மறக்காம போட்டு முடிச்சியா இல்லையா? மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.